மைனா மைனா யாருன்னு தெரியாதா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ வந்து எப்படி நம்ம சிம்பிளாக மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பார்க்குற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லிரிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருவேன், டைலாக் வீடியோ, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஷை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. ஸ்க்ரீனை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஃபோட்டோ செட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வந்து முடிகிற இடத்துல வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு 9.4 செகண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைலாக் வந்து முடிஞ்சு கரெக்டாக லிரிக்ஸ் ஷோ ஆகும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வால்யூம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக வால்யூமை மைனஸ் பண்ணிடுங்க. கீழே ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. கரெக்டாக டைலாக் வரி தான் இருக்கணும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணி ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டியூரேஷனும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஆடியோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மியூசிக் ஐக்கானை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணியிருப்போம், அந்த 22 செகண்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணி டிக் ஐக்கானை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த ஆடியோ மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஃபோட்டோவுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டியூரேஷனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோஸ்க்கு. இப்போ செட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அதாவது ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு கீழே அந்த பிப்பைக்கான செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு பிப்பைக்கான செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ ஸ்ப்ளாஷ் வீடியோ, அதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை ஒரு 20 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்து கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் விஷுவலாக. இப்போ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாகவே ப்ளே பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வேறு லெவலில் இப்போ ப்ளே ஆகிருக்கும். ஸோ சிம்பிளான ஒரு வீடியோ எடிட்டிங் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தது, உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.